அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. மாதம் ரூபாய் 1000 வாங்கும் பெண்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் மாதம் பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தின் மூலம் பல பெண்கள் தங்களது அத்தியாவசிய தேவைக்கு போக மீதி பணத்தை சேமித்து வருகிறார்கள். பணத்தை சேமிப்பதில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக ஈடுபடுகிறார்கள். அவர்கள் வேலைக்கு செல்லாவிட்டாலும் வீட்டில் இருந்தபடியே குடும்ப செலவு கொடுக்கப்படும். அந்த பணத்தை சிறுக சிறுக சேமித்து அதை பெரிய தொகையாக மாற்றுகிறார்கள். வேலைக்கு செல்லும் பெண்கள் ஏதேனும் ஒரு சேமிப்பு திட்டத்தில் முதலீடு செய்து வருகிறார்கள். அவர்களுக்காகவே ஏராளமான திட்டம் உள்ளது. அந்த திட்டத்தில் முதலீடு செய்வதன் மூலமாக நல்ல வருமானத்தை பெறுகிறார்கள். அதன்படி வெறும் 500 அல்லது 1000 ரூபாயில் முதலீடு செய்ய தொடங்கினால் போதும், பெரிய அளவில் சேமிக்க முடியும். இல்லத்தரசிகள் பொது வருங்கால வைப்பு நிதி, அதாவது பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் திட்டத்தில் பணத்தை முதலீடு செய்யலாம். இதில் குறைந்தபட்சமாக 500 முதல் அதிகபட்சம் 1.5 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்யலாம். இதில் செய்யப்படும் முதலீட்டுக்கு 7.1% வட்டியை அரசு வழங்குகிறது. இதில் 15 வருடங்கள் தொடர்ந்து முதலீடு செய்து கொள்ள வேண்டும். பின்னர் முழு தொகையோடு வட்டியுடன் திருப்பி எடுக்கலாம். இதில் அதிகமான அளவில் பெண்கள் முதலீடு செய்கிறார்கள். இதில் பணத்தை முதலீடு செய்வதன் மூலமாக நிறைய லாபத்தை பெறலாம். 12% வரை வருமானம் கிடைக்கிறது. இந்த திட்டத்தில் சேர்ந்து 3 ஆண்டுகளில் கடன் வாங்கும் வசதியும் உள்ளது. ஒவ்வொரு மாதமும் இந்த திட்டத்தில் 1000 ரூபாய் முதலீடு செய்தால் 15 ஆண்டுகளில் வட்டியுடன் சேர்த்து நல்ல தொகையை பெறலாம். இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தபால் அலுவலகம் அல்லது வங்கிகளில் விண்ணப்பிக்கலாம்.